சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? இது என் மருமகளோட விசேஷம். யார் யார சடங்கு பண்ண அனுமதிக்கணும், யார அனுமதிக்க கூடாதுன்னு முடிவு பண்ற உரிமை எனக்கு இருக்கு. என்ன, கொண்டு வந்த எல்லா பொருளையும் பொட்டியும் தூக்கிட்டு கிளம்பு. அவ எப்படியும் சொல்லிடுவா. இனிமே என் குடும்பத்துக்கு முன்னாடி நான் தலை குடிச்சு நிக்கணும். Who is this country woman? ராஜாராமோட அக்கா. ஏய், கண்ட்ரி உமன்னா சும்மா நினைச்சுக்கிட்டியா? உன்னோட ஃபாரின் பவுஸ் எல்லாம் இங்க வச்சுக்காத. என்ன பொண்ணு இது? உன் குடும்பத்துல உனக்கு இவ்வளவுதான் மரியாதையா? நீ அலோவ் பண்ற, இங்க உன் அண்ணி தடுத்து நிறுத்துறாங்க. அண்ணி, நீங்க விட்டுருங்க. ஆசீர்வாதம் தானே, பண்ணிட்டு போட்டோம். வேண்டாம் பொன்னி, இது தப்பு. என்ன பொன்னி, நான் போகவா? இல்ல, நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேம்மா. உனக்கு நல்லபடியா சுகப்பிரசவம் ஆகும். பெஸ்ட் விஷஸ். பூஜா மேடம், மைக் எடு. இந்தாங்க மேடம். மலரு, வேண்டாம். இதுக்கு மேல நான் உயிரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. என் பொண்ணு, பேரன் பேத்திங்க, சம்பந்திக்காரங்க எல்லாரும் என்ன கேவலமா பாக்குறதுக்கு முன்னாடி நான் உயிரை மாச்சுக்கணும். உங்கள பாதி பேருக்கு என்ன தெரியும், பாதி பேருக்கு என்ன தெரியாது. So, என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். I'm மாயா. மாயா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மேனேஜிங் டைரக்டர். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் ஏன் இந்த சீமந்தத்துக்கு வந்திருக்கேன்னு குழப்பம் இருக்கும். நிறைய பேர்
எனக்கும் பொன்னிக்கும் நடந்த ஆர்கியூமெண்ட்டை கவனிச்சிருப்பீங்க. பொன்னியும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் தடுத்தும் நான் ஏன் பிடிவாதமா சீர் செஞ்சேன்னு கேள்வியும் இருக்கும். அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி, ஏன் பொன்னியே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி, எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிறது வெறும் தொழில் போட்டி மட்டும் இல்லைங்க. எங்களுக்கு இடையில நிறைய விட்ட குறை தொட்ட குறை இருக்கு. அப்பாடா, இந்த மாயாவுக்கும் வேலுச்சாமிக்கும் பொன்னிக்கும் இடையில என்ன கதை போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பல விதமா முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு தான் அது ஓப்பன் ஆக போகுது. செம்ம த்ரில்லிங்கா இருக்கு. கேட்டுருவோம். மேலோட்டமா பார்க்கும்போது நான் பொன்னியோட அர்த்தமில்லாம சண்டை போடுற மாதிரி இருக்கும். காரணம் இல்லாம போட்டி போடுற மாதிரி தெரியலாம். ஆனா அது உண்மை இல்ல. நான் சண்டை போடுறதுக்கு அர்த்தமும் இருக்கு, காரணமும் இருக்கு. ஐயோ, சீக்கிரம் சொல்லி தொலையண்டி. எனக்கு தலையை வெடிச்சிடும் போல இருக்கு. வெறும் தொழில் போட்டினா டெண்டர் எடுக்கிறது, கிளைண்ட்ஸை கைப்பற்றுறது, மார்க்கெட்ல பொன்னியை இல்லாம ஆக்குறது, இந்த வேலையோட நிறுத்தி இருப்பேன். ஆனா அதையும் தாண்டி ஒண்ணுங்கிறதுனாலதான் நான் பொன்னியோட ஃபேமிலிக்குள்ளேயே நுழைஞ்சேன். ரொம்ப இழுக்காதடி. இவ்ளோ இன்ட்ராக்ஷன் தேவையா? சட்டு புட்டு மேட்ருக்கு வாடி. நான் ஏன் இங்க இருந்து பொன்னியோட சொந்த ஊருக்கு போனேன்னு யாராவது யோசிச்சீங்களா? அந்த ஊர்ல வேலுச்சாமி மக பொன்னிக்கு வருஷா வருஷம் கட்டுற பரிவட்டத்தை எனக்கு கட்டணும்னு நான் ஏன் பிடிவாதம் பிடிச்சேன்னு யாராச்சும் யோசிச்சீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. காரணம் இல்லாம
இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. வேலுச்சாமிக்கு தஞ்சாவூர் தான் சொந்த ஊரு. அங்க இருக்கிற சின்ன ஊர்ல தான் அவர் வாழ்ந்தாரு. அவரோட மனைவி பேரு லக்ஷ்மி. அவங்களோட ஒரே பொண்ணுதான் பொன்னி. ஆனா அந்த வேலுச்சாமி